நம்ம முன்னோர்களுக்கு ஒரு சிறந்த வழிபாட்டு முறைனா இந்த அமாவாசை வழிபாட்டு முறை தான். இதில் அமாவாசைங்கிறப்ப மிக முக்கியமானது 3 அமாவாசை வருது. ஒன்று ஆடி அமாவாசை, தை அமாவாசை அண்ட் மகாளி அமாவாசை. இந்த 3 அமாவாசையுமே மற்ற அமாவாசை மாதிரி இல்லாமல் இந்த 3 அமாவாசையுமே அதிக சக்தி வாய்ந்தது. இந்த அமாவாசையில் நம்ம முன்னோர்களுக்காக வேண்டிக்கிட்டு சில பிரார்த்தனைகளையும் சில பரிகாரங்களையும் நம்ம செய்யும்போது கூடுதல் பலன் அளிக்கும். இந்த வருஷம் தை அமாவாசை வர பிப்ரவரி 9ஆம் தேதி வருது. இந்த பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில வருது. வெள்ளிக்கிழமையில அமாவாசையும் கூடி வருவது நமக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு நடக்குது. இந்த வெள்ளிக்கிழமை வர அமாவாசை சுக்கிர தர்மத்துக்கு சிறந்ததுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோல நாம இந்த அமாவாசை அன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம தர்மம் கொடுக்கணும், இந்த அமாவாசை நாளில் எப்படியெல்லாம் நம்ம வழிபடணும், அதுக்கு உண்டான பதிவு தாங்க இது. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு AK Talks. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம். இந்த பூமிக்கு நம்ம யாராலங்க வந்தோம்? இந்த பூமிக்கு நம்ம முன்னோர்களால தான் இந்த பூமிக்கு நம்ம வந்தோம். நம்ம வாழ்க்கையை இப்போ நல்லபடியாக வாழறதுக்கும் இந்த வாழ்க்கையை இப்போ நம்ம வாழறதுக்கும் அதுக்கு முக்கிய காரணமே நம்ம முன்னோர்கள் தான். ஸோ அவங்களுக்கான ஒரு சிறந்த வழிபாட்டு முறைனா இந்த அமாவாசை தான். இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், அவங்களுக்காக விரதம் இருக்கிறது, இந்த மாதிரி செய்கிறது மூலமாக அவங்களுடைய மனமானதும் குளிர்ந்து போகும். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக உயர்ந்து வருவோங்க. இந்த வருஷம் தை அமாவாசை ஆனது பிப்ரவரி 9ஆம் தேதி வருதுங்க. அதாவது அமாவாசைங்கிறப்ப நமக்கு காலையில் 6 மணிலேருந்து தான் நமக்கு கணக்குக்கு வரணும். சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் அமாவாசை விரதத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணுறது தவறுங்க. அது அமாவாசையில் கணக்குக்கு வராது. அதாவது நமக்கு அமாவாசைங்கிறப்ப சூரியன் உதயமான பிறகு தான் நமக்கு அமாவாசைங்கிற திதி நமக்கு கணக்கில் வரும். பிரம்ம முகூர்த்த டைமில் நமக்கு சூரியன் அந்த டைமில் இருக்காது. அதனால அந்த டைமில் நம்ம அமாவாசைக்கு எந்தெந்த விரதத்தை மேற்கொள்கிறோமோ அந்த விரதத்துக்கு பலன் இருக்காதுங்க. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர அமாவாசை மிக சிறப்பாக சொல்லப்படுதுங்க. இதுக்கு காரணம் என்னன்னா சுக்கிர தர்மத்துக்கு சிறந்ததுங்க. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரியது. அன்றைய தினத்தில் நமக்கு அமாவாசையும் சேர்ந்து வரப்ப கூடுதல் சிறப்பாக நமக்கு அமையுதுங்க. இந்த அமாவாசை தினத்தில் நம்ம சில தானங்கள் கொடுக்கறது மூலமாக நம்ம முன்னோர்களுடைய ஆசையும் சரி நம்ம வாழ்க்கையிலையும் மென்மேலும் உயர்ந்து கொண்டே வரலாங்க. அது எந்த மாதிரி தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு நிறத்தில் நம்ம கொடுக்குற தானமானது இருந்தால் மிக மிக உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. உளுந்து, கருப்பு நிற உளுந்து, எள்ளு, புத்தாடை நமக்கு யாருக்காவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணுன்னா அது கூட நம்ம கருப்பில் வாங்கி கொடுத்தா அவ்வளோ நல்லதுங்கிறாங்க. அந்த மாதிரி உளுந்தில் நிறைய வடை இருக்குது, உளுந்து வடை, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நம்ம தானமாக கொடுக்குறப்ப நமக்கு முன்னோர்களுடைய ஆசையும் இன்றைய தினத்தில் நமக்கு கிடைக்குமா, ஃபினான்ஸ் லெவலில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அதுவும் நமக்கு சரி செய்யப்படுமாங்க. அப்புறம் இந்த அமாவாசையை வீட்டில் கடைபிடிக்கிறவங்களும் இருக்காங்க, இதே கோவிலில் போய் வழிபடுறவங்களும் இருக்காங்க. இந்த கோவிலில் போய் நம்ம வழிபடுறப்ப அரச மரம் வழிபாடு மிக மிக சிறந்ததுங்க. எதற்காக சிறந்ததுன்னா, இந்த அரச மரத்தை நம்ம முன்னோர்களாகவே நம்ம கருதுறோங்க. இந்த அரச மரத்தை வழிபடும் போது இந்த அரச மரத்துல முன்னோர்களும் சரி நம்மளுடைய தெய்வங்களும் சரி வசிக்கிறதா நம்பப்படுதுங்க. இந்த அரச மரத்தை நம்ம தொடர்ந்து வழிபடும் போது அந்த அமாவாசை தினத்துல நம்ம வழிபடுறப்ப அவங்களுடைய ஆசையானது நமக்கு கிடைக்குமாங்க. நம்ம முன்னோர்களோட ஆசையும் சரி அந்த தெய்வத்தோடைய ஆசையும் சரி நமக்கு கிடைக்குமாங்க. இந்த அரச மரத்தை நம்ம எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரச மரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றலாம், அதை நம்ம சுற்றி வரலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 7 நாட்டு சனியோட தாக்கம் இருந்துச்சுன்னா அந்த சனியோட தாக்கத்திலேருந்து கூட நம்ம விடுபடலாங்க. நமக்கு தோஷங்களும் நீங்குமாங்க. இந்த அமாவாசை தினத்தன்று இந்த அரச மரத்தை இந்த மாதிரி வழிபடுறது மூலமாக தோஷங்களும் குறையும், சனியோட பாதிப்பிலிருந்து நம்ம ஓரளவு விடுபடலாங்க. இதே நாளில் நம்ம ஹனுமரையும் வழிபடலாங்க. ஹனுமரையும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் நமக்கு சனியோட பாதிப்பு, சனியோட தாக்கத்திலிருந்து விடுபடணும்னா ஹனுமரையும் நம்ம வழிபடலாங்க. நமக்கு ஃபினான்ஷியல் லெவலில் சிக்கல் இருந்தாலும் ஹனுமரை இந்த நாளில் நம்ம வழிபடும் போது நமக்கு அந்த ஃபினான்ஷியல் லெவல் சிக்கலும் தீர்ந்து போகுமாங்க.
சரி, இந்த ஹனுமரை நம்ம எப்படியெல்லாம் வழிபடலாம்னா, ஹனுமருக்கு உண்டான நாமத்தை சொல்லலாம். இந்த நாளில் ஹனுமர் கோவிலுக்கு போய் வடமலை சாத்தலாங்க. ஹனுமருக்கு இந்த நாளில் வந்து நம்ம ஹனுமரை அவங்களுடைய நாமங்கள் சொல்லி, அவங்களுடைய மந்த்ராஸ் இருக்குது, அந்த மந்த்ராஸ் சொல்லி நம்ம வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுதுங்க. இந்த அமாவாசை தினம் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமையில் வரதுனால, வெள்ளிக்கிழமை நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவோங்க. பஞ்சகவ்ய விளக்குங்கிறது சில பேர் வீட்டில் ஏற்றுவாங்க. அப்படி அந்த விளக்கில் என்ன விசேஷம்னா, மாட்டு சாணத்தால் ஆனதாங்க அந்த விளக்கு. மாட்டு சாணம் மட்டும் இல்லைங்க, கூடுதலாக நெய்யிலேருந்து இன்னும் நிறைய பொருட்கள் வந்து அதில் ஆட் பண்ணிப்பாங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையில், இந்த விளக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஆன்லைன்லையும் நமக்கு இந்த விளக்கானது கிடைக்குங்க. இந்த விளக்கை நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரம் வர வெள்ளிக்கிழமையிலும் நம்ம வீட்டில் ஏற்றலாங்க. அப்புறம் இந்த அமாவாசை தினத்தன்றும் நமக்கு வெள்ளிக்கிழமை வரதுனால அன்னைக்கும் இந்த விளக்கை வந்து நம்ம வந்து ஏற்றலாங்க. மத்தியானம் நம்ம வந்து முன்னோர்களுக்கான படையில போட்டுட்டு சாயந்தரம் இந்த விளக்கை வந்து நம்ம வந்து ஏற்றலாங்க. வெள்ளிக்கிழமை வரதுனால அன்றைய தினம் வந்து நமக்கு வந்து சுக்கிர பகவானுக்கு உரியதுங்க. சுக்கிர பகவானுக்கு உரியதுனால சுக்கிர ஹோரையில் இந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து நம்ம பூஜை ரூமில் ஏற்றலாங்க. ஏற்றும்பொழுது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நெய் விட்டு தான் இந்த விளக்கை வந்து ஏற்றணும். பஞ்சுத்திரி போட்டு ஏற்றணும். நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏற்றணும். ஏற்றும்போது ஒரு பெரிய அகலமான தட்டில் ஏற்றும்பொழுது அது வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகிடுங்க. இந்த சாம்பலை வந்து ஒரு டப்பாவில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நமக்கு வந்து விபூதி எப்போல்லாம் வைக்கிறோமோ விபூதி வைக்கிற மாதிரி இந்த சாம்பலை எடுத்து நம்ம நெற்றியில் வைக்கிறது அவ்வளோது ஒரு விசேஷமாங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் நம்ம ஏற்றினா ஒரு ஹோமம் செஞ்சதுக்கு சமமாங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் நம்ம ஏற்றும் போது ஒரு யாகம் செஞ்சதுக்கு பலன் வந்து நமக்கு வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கை ஏற்றும் போது நமக்கு வந்து கிடைக்குமாங்க. இந்த பஞ்சகவ்ய விளக்கை வீட்டில் எதுக்காக நம்ம ஏற்றுறோம்னா நமக்கு நிம்மதி சந்தோஷம் வந்து பெருகிக்கிட்டே போகுமாங்க. அது மட்டும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமையில் இந்த விளக்கை ஏற்றுறப்ப சுக்கிர பகவானுக்கு உரியதாக வந்து வெள்ளிக்கிழமை சொல்லப்படுறதுனால நமக்கு வந்து ஃபினான்ஷியல் லெவலாகவும் சரிங்க, ஃபினான்ஷியல் லெவலாகவும் நமக்கு வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுமாங்க இந்த விளக்கை நம்ம வீட்டில் ஏற்றுறப்ப. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த அமாவாசை ஆனது நமக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அமாவாசை நமக்கு வருதுங்க. இதை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலையே கடவுளாகட்டும் நம்ம முன்னோர்களாகட்டும் அவங்க கிட்ட உங்கள் பிரார்த்தனையை மனதார முன் நிறுத்தி நிச்சயம் கேளுங்க, உங்களுக்கு வந்து நடக்குங்க. இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.